தேராறு மறையின் திறமென்று மாயவந்தியவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டலனையவன்மை ஏறாறு குணத்து எம்மி ராமானுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே. பெருமான் செய்யக்கூடிய கருணைக்கும் ராமானுஜனுடைய கருணைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தீயவர்கள் எல்லாம் வேத நெறியிலே சேராமல் இருக்கும் போது பெருமான் தனது கூரான ஆயுதங்களை கொண்டு அவர்களை குறைப்பான், பக்தர்களுக்கு அருள் செய்வான். ஆனால் கருணை மிக்க ராமானுஜனோ, சீரார் குணங்கள் கொண்ட கார்முகில் ராமானுஜனோ வேத நெறியில் வராத வரை அவன் சிதைப்பதில்லை, அவன் குறைப்பதில்லை. அப்பொழுது ஒரு சிந்தை செய்து, அப்பொழுது ஒரு நன்மை செய்து, அப்பொழுது ஒரு உபதேசம் செய்து அவருடைய தீமையை சிதைத்து அவர்களை நன்மையில் சேர்க்கிறான். ஆக பெருமான் அசுரர்களை ஒழிப்பான். ராமானுஜன் அசுர மனம் படைத்தவர்களை கூட திருத்தி தன் வழி சேர்த்து விடுவான் என்று அர்த்தம். சைத்தரை சங்கம் செழுமுத்தமீனும் திருவரங்கர் கைத்தலத்தாடியும் சங்கமும் ஏந்தி நம் கண்முகப்பே மெய்த்தலைத்து உன்னை விடேன் என்றிரைக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா என்னை முற்று நின்றே. ராமானுசா, பெருமானுடைய கருணையை காட்டிலும் உன்னுடைய கருணை மிக அதிகமாக இருக்கிறதே. அதனால் என்னை கேட்டால் பெருமாளை விட உன்னையேதான் என் மனம் எப்பொழுதும் நினைக்கும். செழுமையால் சிறந்த திருவரங்கத்தின் நாதன் எம்பெருமான் கையிலே சக்கரத்தோடும் இடது கையிலே அழகான சாங்கத்தையும் அழகாக ஏந்தி கொண்டு என்னிடம் வந்து உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என் கண் முன்னே வந்து நின்றால் கூட நான் அப்பொழுது அவனை நினைக்க மாட்டேன், உன்னை தான் நினைத்துக் கொண்டிருப்பேன். உன் நெஞ்சில் என் நெஞ்சிலே உன் புகழே அப்பொழுதும் என்னை சூழ்ந்து நிற்குமே தவிர பெருமாளுடைய திவ்ய ரூபம் கூட என்னை சூழ்ந்து நிற்காது. சாட்சாத்து எம்பெருமானையே நேராக செவிக்கும் போது கூட அந்த எம்பெருமானை நமக்கு உபதேசமாக கொடுத்து காட்டி கொடுத்த ஆச்சாரியன் இருக்கிறாரே, அவரை நினைத்து நமக்கு சந்தோஷம் வரும் என்பது இந்த பாசுரத்தின் சாரம்.